ஸ்ரீ குருபியோ நமக. பரனூர் மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் அருளிச் செய்த அத்தியாத்ம பாரதம் என்னும் இந்திய வரலாற்றுச் சுருக்கம். 3ஆம் அத்தியாயம். தலைப்பு: வரலாற்று ஆசிரியர்கள். வரலாறு எழுதுபவனுக்கு சமநோக்கு இருக்க வேண்டும். பெரும்பாலும் தன் தேசம், தன் மொழி, தன் மதம், தன் கலாச்சாரம் இவைகளில் தொன்மையையும் பெருமையையும் ஸ்தாபிக்க வேண்டுமென்று நினைப்பவன் பிற நாட்டில், பிற சமூகத்தில், பிற கலாச்சாரத்தில், பிற மதத்தில், பிற மொழியில் தொன்மையையும் பெருமையையும் குறைத்து எழுதுவது பழக்கம். நடுநிலையிலிருந்து ஆராயுபவர்களுக்கு இது நன்றாக புரியும். எனவே ஆராய்ச்சியாளர்களும் சமநோக்கு உள்ளவர்களே நம்பத்தக்கவர்கள். இந்திய வரலாறு எழுதியவர்கள் முதல் மேல் நாட்டவர்களே. ஆதலால் அவர்கள் தங்கள் கலாச்சாரத்தின் முன்னேற்றத்திற்கு பிற்படுத்த வேண்டும் என்று சில குழப்பம் செய்துள்ளனர். அவர்களுக்கே போதுமான சான்று கிடைக்காததால் அவை குருட்டு அனுமானமாகி அவர்கள் சொன்னதற்கே முன்னுக்கு பின் முரணாகி உள்ளது. எனவே அவர்கள் எழுதிய வரலாறுகள் பூரணமாக நம்பத்தக்கவை அல்ல. மேலும் ஒரு அனுமானத்தை குற்றம் காட்டி அதைவிட பொருத்தமான வேறு அனுமானத்தை காட்டி ஒரு விஷயத்தை நிரூபிக்கும் போது பழைய விஷயத்தில் உள்ள அபிமானத்தை விட்டு சரியாக இருந்தால் புதிய விஷயத்தை ஏற்றுக்கொள்வதே அறிவாளிகளுக்கு அழகு. இந்திய வரலாறு எழுத வேண்டுமானால் இந்திய இலக்கியங்களை தானே படித்து அறியக்கூடிய நல்ல சம்ஸ்கிருத பாஷா ஞானம் வேண்டும். ரிக்வேதம் முதலிய பழைய இலக்கியங்களை படித்து ஆராயக்கூடிய சம்ஸ்கிருத ஞானம் உள்ளவர்களே எழுத முடியும். மேல்நாட்டு அறிஞர்களில் பலர் அத்தகைய அறிவு பெற்று ஆராய்ச்சி செய்து ஆரம்பத்தில் ஆங்கிலத்தில் எழுதி உள்ளனர். பிராமி, சம்ஸ்கிருதம், பாலி, தமிழ் முதலிய மொழிகளில் நல்ல பழக்கம் இல்லாவிடில் கல்வெட்டுகளையோ காசுகளையோ செப்பு பட்டயங்களையோ ஆராய முடியாது. உலோகங்களுக்கும் கற்களுக்கும் மண்ணுக்கும் சிற்பங்களுக்கும் சித்ராவரணங்களுக்கும் கூட காலத்தை ஆராயக்கூடிய மேதாவிகள் இருந்துள்ளனர், இன்றும் இருக்கின்றனர். ஒரு வரலாறு எழுத இவ்வளவு தகுதி வேண்டும். அப்படி இருக்க ஆங்கில லிட்ரேச்சர் மட்டும் படித்துவிட்டு பிறர் எழுதிய இந்திய ஹிஸ்டரியில் இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து தனது சொந்த அனுமானத்தினால் சொந்த சரக்குகளை இப்போது பலர் அதில் திணித்து இந்திய வரலாறு எழுதிவிடுகின்றனர். இவர்களுக்கு சமூக துவேஷம், மொழி துவேஷம், மத துவேஷம் முதலிய சுபாவமாகவே இருப்பதால் அந்த வாடைதான் இந்த புஸ்தகங்களில் வீசுகிறது. இத்தகைய புஸ்தகங்களை கலாசாலைகளில் பிள்ளைகளுக்கு படிக்கும் பாட புத்தகமாக வைத்து விடுவதால் பிள்ளைகளின் அறிவு கெட்டுவிடும் என்பதற்கு ஐயமில்லை. சமநோக்கு உடைய சத்தியவாதியான அறிஞர்கள் மூலமே வரலாறு எழுதப்பட வேண்டும். வரலாற்றை படிப்பதால் ஒரு நாடு எந்த நிலையிலிருந்து இப்பொழுது முன்னேற்றம் அடைந்துள்ளது என்றும் பிறரால் எதனால் தாக்கப்பட்டது என்றும் இனி முன்னேற்றம் அடைய எந்த வழியில் செல்ல வேண்டும் என்றும் இந்த நாட்டை இதுவரை பாதித்திருந்த வெளிநாட்டவரிடம் இனி எப்படி பழக வேண்டும் என்றும் தெரிந்து கொள்ள உபகாரம் ஆகிறது. எனவே இந்தியாவின் உண்மையான வரலாற்றை யாவரும் அவசியம் படிக்க வேண்டும். ஸ்ரீ குருபியோ நமக.